ஆண்னால ஃபெமினிஸ்டா இருக்க முடியுமா? நேர்மையா நீங்க பார்த்த நேர்மைன்றீங்களா? அடிக்கடி ஃபெமினிசம் ஃபெமினிசம் சொல்றானா அவனை நீங்க சந்தேகம் பண்ணும். அது ஒரு சிக்கல் இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபெமினிசம்னா என்ன? ஃபெமினிசம்னு நான் வரையறுக்க விரும்பல, அது அவர்களே வரையறுத்துக் கொள்ற விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கான உணர்வு, பெண்களுக்கான சுதந்திரம், அதை நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது ஒரு அபத்தமான செயல். அதுவே மிகப்பெரிய ஆணாதிக்கத்துடைய தன்மை. அதுதான் பெரிய ஆணாதிக்கம். உங்களுக்கு நான் பெண் யார் கொடுக்கறது, நீ எப்படி கொடுக்குற இடத்துக்கு போனேன்ற ஒரு கேள்வி எழும். அதுவும் ஆணாதிக்கம் தான். ஆணாதிக்கம் அதுல பெண்களும் காரணம், பழைய பெண்கள் பழமைவாதிகளும் காரணம். அதனால எனக்கு அந்த பெண்ணியம் அப்படிங்கிறது அவர்களுடைய இயங்கும் தளம், அது அவர்களுக்கானது விருப்பம். ஆமா, ஆண்கள் தளம் வேற. இப்ப ஆணும் பெண்ணும் இணைந்து செயல்படும் பொழுது அவங்க உணர்வுகளை மதிக்க கத்துக்கணும், ஆணோ பெண்ணோ, அவ்வளவுதான். அப்ப நான் உணர கத்துக்கிறது மட்டும்தான் என் வேலை. அதுதான் நான் பெண்ணியம் நினைக்கிறேன்.